அப்படின்னா நான் வெள்ளைக்காரன். அதெல்லாம் நான் வெள்ளைக்காரன். எல்லா வார்த்தை நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது சலிப்பாக சிராக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்பாடான்ட்டு உக்காருவோம். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வெள்ளைக்காரன் இன்னும் சொல்லுவானா. அது அவன் பாஷை, அவன் பழக்க வழக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். டைம் பாஸ் ஆகணும். நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குதா இல்லையா நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். Come on, start. Your time starts now. ஓகே, இமீடியட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ டைம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ. ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியாக இருந்தாங்களாம். 1 2 இல்லை, இவங்க மாதிரி 9 குழந்தைகளை பெற்று எடுத்தாங்களாம். அதில் ஒன்று கூட உருப்படி இல்லையா. ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் ஒருத்தரை அனுசரித்து போடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்கணும். பிரச்சனை வரத்தான் அவங்கள சமாதானம் பண்ணணும். அவங்க போடுற சண்டையை மற்றவங்கள பார்த்துடக்கூடாது. அன்றைக்கி நான் போயிட்டுக்கிறேன், 2 பேர் சண்டை போட்டுருக்கானுங்க ரோட்டில். ஏதோ வாயாளவில் இருந்தால் கூட பரவாயில்ல. இவன் கொஞ்சம் வலிமை உள்ளவன் நினைக்கிறேன், ஊரில் ஆடினுக்கிறான். அவன் யாரா என்ன தப்பு பண்ணனே தெரில, அவனை வாங்குன்ட்டு பரட்டுறான், உருட்டுறான். ஜனங்களாக கூட்டிட்டாங்க, 100 கணக்கில். நம்மளுக்கு ஜனங்களுக்கு இருக்குது தான், வேலை இருக்குது, இருந்தாலும் இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் 100 கணக்கில் எல்லாம் சேர்ந்துட்டு பார்த்துக்கலாம். வலிக்கிறான், குத்துறான். ஒருத்தன் கூட இவங்களை சமாதானம் பண்ணி, இவன் 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான். 100 பேர் நின்றுக்குன்னு பார்த்துக்காங்க. போய் 2 பேர் போயிட்டு ஒருத்தன் பணம் இவன் அச்சுவாங்க வச்சுக்கோ, கல்யாணத்தை அச்சுவான், இதெல்லாம் பண்ணுவான். இவ்வளோ பேர் கீருமே நம்ம போய் அவனுங்களை தடுக்கக்கூடாதா? என்னடா ஏன் அவனை அடிக்கிற, நீ என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி அவங்கள சமாதானம் பண்ணக்கூடாதா? அவங்க நின்று பார்த்துட்டுக்கிறானுங்களப்பா. அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு கூட, ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கோ, அவனுக்கும் எல்லாம் சண்டை போட்டுக்கானுங்க. இங்கே இருக்கிற அத்தனை நாடுங்க இருக்குது, அவனுங்களை விட்டுட்டு அவனுக்கு 2 பேர் தான் இருக்கிறானுங்க. 1008 நாடுங்க இருக்குது. இதெல்லாம் வல்லாரசு, சுமாகிற அரசு, பெரிய பெரிய ஆளுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இவன் 2 பேரை சமாதானம் பண்ணி, ஏன்ப்பா சண்டை போடுறீங்க, என்னப்பா சமாதானம், உங்களுக்கு என்னப்பா வேணும், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணோமா, பண்ண தரோம். எங்கக்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்களே வல்லரசு அப்படி இப்படின்னு, அது அப்படியே தான் வச்சுங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது தேவைச்சாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், சண்டை போடாதீங்க. இன்னும் சொல்கிறத விட்டுட்டு இவங்ககிட்ட நான் உங்கள்கிட்ட வரேன்டா, அவனை அடி மகன், அவனை அடி, உனக்கு எவ்வளோ வேணும் அடிக்கிறதுக்கு அவனுன்ட்டு அங்கே பிஸ்னஸ் வியாபாரத்தை பயன்படுத்துகிறாங்க. வா, உனக்கு 10 ஏரோப்ளேன் தரேன், உனக்கு இவ்வளோ ஆளுங்களை தரேன், உங்களுக்கு இவ்வளோ இது தரேன், இப்போ அடியன்னு. அவனும் இதே வேலை. மனுஷனுக்கு கடவுள் புத்தி குத்துக்கிறாருன்னு பார்த்தாக்கா அவர் கொடுத்தாரோ இல்லையா தெரில.
இல்லை அவன் கொடுத்து கூட இவனுங்களுக்கு நம்மளுக்கு அதில் பயன்படுத்தி தெரியாமல் மிருகத்தனமாக நடந்துக்கிறோம். நம்மளால் எப்போ திருந்துவோம்? ஒரு வியாபார முறையில் போயினுக்குதுப்பா உலகம். நம்ம கொஞ்சம் ஒரு பொது சேவையும் செய்யணும். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் வயிற்று ரொப்பின்னு போனால் யாரும் கேட்குறவே இல்லை. நம்ம சாப்பிட்றோம், நம்ம இருக்கிறோம். ஆனால் 4 பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 10 பேர் முன்னுக்கு வரணும். ஓகே, அந்த டாப்பிக்கை ஓட்டிட்டு நம்ம பின்னால் போயிடலாம். எல்லாம் நீங்கள் யோசித்து நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஒருத்தருக்கு தப்பு செய்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான உதவி இல்லை. அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்மலாம் யோசிப்போம். இப்போ பேசுகிறத விட்டுட்டு நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கலாம். அப்புறமா பேசிக்கலாம். வணக்கம்.